நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ராடே ட்ரேடிங் மெத்தட் இன் தமிழ் சேனல் வழியாக உங்களை வரவேற்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படி பார்க்கும்போது நம்ம நிறைய தடவை திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் மறுபடியும் அதையே நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது முதல் பாயிண்ட், அனைத்து டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் கிரீனாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் கிரீனாக இருந்தால் தான் மார்க்கெட் ஒன் டைரெக்ஷனில் போகும். அது கால் ஆப்ஷன்னாலும் சரி, புட் ஆப்ஷன்னாலும் சரி. 1 மினிட் டைம் ஃப்ரேமில் கேண்டிலுக்கு பதிலாக ஹேகினாஷி பயன்படுத்த வேண்டும். எப்போவுமே 1 மினிட்ல மட்டும் கேண்டில் பயன்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு சரியான டைரக்ஷன் காட்டாது. அதேமாரி எப்போ உள்ளே போகணும், எப்போ வெளியே வரணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அடுத்தது, மார்க்கெட் மூவ் ஆகுறதுங்கிறது ஒரு சப்போர்ட்ல இருந்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் போகும். அப்படி பார்க்கும்போது சப்போர்ட் அப்படிங்கிறது பிவட் பாயிண்ட்டு, சூப்பர் ட்ரெண்டு, மூவிங் ஆவரேஜ், ப்ரீவியஸ் ப்ரைஸ், சிபிஆர், இந்த மாதிரி விஷயங்கள் ஆகும். இதில் பெரும்பாலும் பிவட் பாயிண்ட் தான் வேலை செய்யும். ஏன்னா உலக அளவில் மக்கள் எதை எடுத்து வச்சு ட்ரேட் பண்ணுறாங்களோ அதுதான் மார்க்கெட்டில் பெரும்பாலும் வேலை செய்யும். இதில் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் வரக்கூடிய பிவட் பாயிண்ட்டுங்கிறதும், சூப்பர் ட்ரெண்டுங்கிறதும், மூவிங் ஆவரேஜுங்கிறதும், ப்ரீவியஸ் ப்ரைஸுங்கிறதும், சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் அப்படிங்கிறதும் வேறு டைம் ஃப்ரேமில் இதில் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டிவிட்டியாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா 1 மினிட், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் இதில் வரக்கூடிய பிவட் பாயிண்ட் வேறவா இருக்கும். 30 மினிட்ஸ், 1 ஹவர், 2 ஹவர், 3 ஹவர், 4 ஹவர் இதில் வரக்கூடிய பிவட் பாயிண்ட் வேறவா இருக்கும். அதே மாதிரி டே டைம் ஃப்ரேமுக்கு வரக்கூடிய பிவட் பாயிண்ட் வேறவா இருக்கும். அதே போல் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் பொதுவாக நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஹெய்கினாஷிக்கு வேறு பிவட் பாயிண்ட் இருக்கும். மார்க்கெட் சில நேரங்களில் ஹெய்கினாஷியோடைய பிவட் பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணும், சில நேரங்களில் கேண்டிலுடைய பிவட் பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணும். அதனால் நம்மளுக்கு எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் கிரீனாக இருக்கிற வரைக்கும் உள்ளே இருக்கலாம். ஒருவேளை அது கலர் மாறுது அப்படின்னா வெளியே வந்துடலாம். அதை 1 மினிட்டுடைய ஹெய்கினாஷி காட்டி கொடுத்துரும். மார்க்கெட் மூவ் ஆவதை காட்டி கொடுப்பது ஹெய்கினாஷி, கேண்டில் ஸ்டிக், சூப்பர் ட்ரெண்ட், பிவட் பாயிண்ட், மூவிங் ஆவரேஜ், சிபிஆர், ப்ரீவியஸ் ப்ரைஸ், ஆசம் ஆசிலேட்டர், எம்ஏசிடி இண்டிகேட்டர், ஸ்டொச்சஸ்டிக் ஆர்எஸ்ஐ ஆகும். இதில் இருக்கக்கூடிய 1 ஹெய்கினாஷி, 2 கேண்டில் ஸ்டிக், 3வது சூப்பர் ட்ரெண்ட், 4வது பிவட் பாயிண்ட், 5வது மூவிங் ஆவரேஜ், 6வது சிபிஆர், 7வது ப்ரீவியஸ் ப்ரைஸ், 8வது ஆசம் ஆசிலேட்டர், 9வது எம்ஏசிடி இண்டிகேட்டர், 10வது ஸ்டொச்சஸ்டிக் ஆர்எஸ்ஐ. இது ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் வேறு வேறு மாதிரி இருக்கும். எல்லா டைம் ஃப்ரேம்லையும் பெரும்பாலும் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும். ஸோ முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பயிற்சி எடுத்துகிட்டு தான் நம்ம ட்ரேடிங் பக்கமே வரணும். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் பக்கமே அதுக்கு பிறகு தான் வரணும். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சாதான் மார்க்கெட் மூவ் ஆகிறத உங்களுக்கு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். மேலே உள்ள விஷயங்கள் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமிலும் வேறு வேறு மாதிரி வேலை செய்யும். அது நீங்கள் லைவாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இண்டிகேட்டர் நாம் முழுசாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம் இண்டிகேட்டரை வச்சு முழுசாக ட்ரேட் எடுக்க முடியாது. கேண்டிலையும் ஹெய்கினாஷியும் வச்சு தான் ட்ரேட் எடுக்க முடியும். ஆனால் கேண்டில்களும் ஹெய்கினாஷியும் உங்களுக்கு மிக எளிதாக காட்டி கொடுத்துடும். இந்த இண்டிகேட்டரை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நிறைய இடங்களில் ஃபெயிலியர் ஆகும். ஆனால் கேண்டிலாக வச்சும் ஹெய்கினாஷி வச்சும் நம்ம ட்ரேட் பண்ணோம்னா அதுக்கு சில நேரங்களில் சப்போர்ட்டிவாக இண்டிகேட்டர் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு சில விஷயங்களை வேறு மாதிரி புரிய வைக்கும். அடுத்து
ஷேர் மார்க்கெட்டில் 90% ஆஃப் பீப்புள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் தோல்வி அடைய முக்கியமான காரணங்கள். மேலே உள்ள விஷயங்களை 100% கற்றுக்காதது தான். இப்போ யார் இந்த 100 விஷயம் சொல்லித்தரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, யாரும் எந்த இடத்துலையும் சொல்லித்தர்றதில்ல. நம்ம தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம சேனலில் இது சம்பந்தமான விஷயங்களை 100% நாம் பதிவு பண்ணிட்டு வரோம். அடுத்தது, அது மட்டும் இல்லாமல் அனைத்து டைம் ஃப்ரேம்களையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாமல் போவது ஒரு முக்கியமான காரணம். அதாவது ஒரே ஒரு மொபைல் ஃபோன் வச்சுட்டு இல்லை ஒரே ஒரு லேப்டாப் வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது சில நேரங்களில் லாபமும் சில நேரங்களில் நஷ்டமும் தரும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் மொத்தம் ஒரு 15 டைம் ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா, அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 8ஓ ஒரு 10ஓ ஒரே நேரத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்டை ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டே டைம் ஃப்ரேம்ல இருந்து 1 மினிட் வரைக்கும் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு செட்டிங் விசிபிளாக இருக்கணும். அதே மாதிரி இண்டெக்ஸுக்கு அப்படின்னு தனி ஒரு டிஸ்பிளே இருக்கணும். கால் ஆப்ஷனுக்கு அப்படி ஒரு டிஸ்பிளே இருக்கணும். புட் ஆப்ஷனுக்கு அப்படின்னு ஒரு டிஸ்பிளே இருக்கணும். ஏன் இந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களால் மார்க்கெட்டை புரிந்து அது மட்டும் இல்லாமல் லாபமும் சம்பாதிக்க முடியும். இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பணத்தை இழந்துக்கிட்டே இருப்பீங்க. அது ஒரு 100 ரூபாயா இருக்கலாம், இல்லை 1000 இருக்கலாம், இல்லை 10,000 இருக்கலாம், இல்லை சில லட்சங்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் பணத்தை இழந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக முதல்ல 100% கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி மார்க்கெட் போகுது. அதுக்குன்ன பிறகு நீங்கள் தேவையான அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பக்கம் வரணும். அடுத்தது, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சில நேரங்களில் லாபமும் சில நேரங்களில் நஷ்டமும் உண்டாக காரணம் உங்களுக்கு உங்கள் முதலீட்டின் மீது கிடைத்த லாபங்கள் குறித்து புரிதல் இல்லாததும் முக்கியமான காரணமாகும். எனவே ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 100% கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அதிக அளவில் முதலீடு செய்து குறைந்தபட்ச லாபத்தை தினசரி எடுத்துக்கொண்டு வந்தாலே உங்கள் பணம் பெரும் அளவில் விருத்தியாகும். இது என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாமே மாதம் ஒரு 3% லாபம் கொடுத்தா போதும், அதுவே பெரிய விஷயம் அப்படிம்பாங்க. அப்போ வருஷத்துக்குன்னு பார்க்கும்போது 36% தான் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபம். ஆனால் நாம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சில நேரங்கள் அது கொடுக்கக்கூடிய லாப விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எல்லா நேரமும் அதேமாரி அது கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது சில நேரங்களில் ஏமாத்திடுது. அப்போ இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல பெரிய அமௌண்ட்டை முதலீடு செய்யுங்க. அதுக்கு முன்னாடி 100% கற்றுக்கோங்க. அதுக்கும் முன்னாடி அந்த கற்றுக்கிட்ட பிறகு பயிற்சி எடுங்க. பயிற்சி எடுத்து எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் மார்க்கெட் ஒரு டைரெக்ஷனில் போகுது அப்படின்ன பிறகு பெரிய அளவில் கொஞ்சம் முதலீடு செய்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வரக்கூடிய பணம் நல்லா தேவையான அளவுக்கு இருக்கும். இல்லாத பட்சத்தில் சின்ன சின்ன முதலீடுகள் செய்யும்போது, இல்லை தேவையான அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத போது, இல்லை தேவையான அளவுக்கு முழுசாக கற்றுக்காத போது உங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை லூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். சில நேரங்களில் ஒரு 100 ரூபா கொடுத்தா பல நேரங்களில் அது 1000 ரூபாயை எடுத்துரும். ஆப்ஷன் ட்ரேடிங் அவ்வளோ டேஞ்சரஸ். அடுத்தது, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்றாகும் அனைவரும் முதலில் லாபம் பார்த்து விடுகிறார்கள். தொடர்ந்து போராடும் போது தான் வந்த லாபத்தை இழக்கிறார்கள். ஷேர் மார்க்கெட் குறித்து ஆப்ஷன் ட்ரேடிங் குறித்து 100% கற்றுக்கொள்ளாமல் ட்ரேடிங் பக்கம் வரக்கூடாது. அதாவது இதில் ஷேர் மார்க்கெட் குறித்தும் கற்றுக்கணும், ஆப்ஷன் ட்ரேடிங் குறித்தும் கற்றுக்கணும். அந்த மாதிரி முழுசாக 100% கற்றுக்கிட்டு தான் நீங்கள் ட்ரேடிங் பக்கமே வரணும். அதேமாரி தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் வரவே கூடாது. முதல் ட்ரேடிங்லேயே உங்களுக்கு தேவையான லாபத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா மேற்கொண்டு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போராட வேண்டாம். உங்களுடைய ரொட்டீன் லைஃப்க்கு நீங்கள் போயிடுங்க. அது எத்தனை சதவீத லாபமாக இருந்தாலும் சரி. ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, 100க்கு 3 ரூபா, 1000க்கு 30 ரூபா, 10,000க்கு 300 ரூபா. ஒரு 300 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைச்சது அப்படின்னா கெட் ரிலாக்ஸ். ஒருவேளை அந்த 300 ரூபா உங்களுக்கு பத்தாது அப்படின்னா அந்த 10,000த்தை நீங்கள் 1 லட்சமாக மாற்றும் போது அந்த 300 ரூபா 3000 மாறும். இல்லை இன்னும் அதிகமாக வேணும்னா அந்த 1 லட்சம் முதலீட்டை 10 லட்சமாக மாற்றுங்க. அந்த 3000 அப்படிங்கிறது உங்களுக்கு 30,000 மாறும். இப்படி தான் நம்ம லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர நிறைய ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தப்பான வழிகளில் போகும்போது எமோஷனாக ட்ரேட் எடுத்தும் நீங்கள் உங்களுடைய பணத்தை இழந்துடக்கூடாது. பெரும்பாலானவங்க
ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுறாங்க. குறைந்த முதலீடு இருக்கும், அதிக லாபம் இருக்கும், ஆனால் அது எல்லா நேரமும் வராது. உள்ள நுழையிற நேரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம், வெளியே வர்ற நேரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக செயல்படும். இதை நீங்கள் வந்துட்டு ஒரே நேரத்தில் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இப்போ இதை வந்து பார்க்கணும் அப்படின்னா பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் இல்லை ஒரு தொழில் முறையாக இதை வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மானிட்டர் டிவிலாம் வச்சு ஒவ்வொன்றையும் பார்த்து 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 ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய முதலீடுலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10 லட்சம் 25 லட்சம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ 10 லட்சம் முதலீடு செய்து அவங்க வந்து ஒரு 1 லட்சம் ரூபாயோ 50,000 ரூபாயோ எடுப்பாங்க. அதே மாதிரி தான் அதுக்கு அவங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு பிறகு தான் அவங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கே வராங்க. இப்படி இந்த முறைப்படி வரல அப்படின்னா யாராக இருந்தாலும் பணம் தங்கவே தங்காது, எல்லா பணமும் காலியாகிட்டே இருக்கும். அதே மாதிரி இண்டெக்ஸ் ஏறும்போது கால் ஆப்ஷன் ஏறும், இண்டெக்ஸ் இறங்கும்போது புட் ஆப்ஷன் ஏறும். ஆக மார்க்கெட்டு ஏறினாலும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாபம் சம்பாதிக்க முடியும், இறங்கினாலும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாபம் சம்பாதிக்க முடியும். அப்படி ஏறும்போதும் லாபம் தரக்கூடியது, இறங்கும் போதும் லாபம் தரக்கூடிய ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கை நீங்கள் 100% கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு லாபத்தை பார்க்க முடியும். இல்லைன்னா நீங்கள் உங்கள் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துகிட்டே இருப்பீங்க. அதுக்கு நீங்கள் முறையாக கற்றுக்கோங்க, முறையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்களுடைய முதலீட்டை அதிகமாக வச்சு குறைந்த புள்ளிகள்லையும் அதிக லாபத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. சில நேரங்களில் இண்டெக்ஸ் ஏறினாலும் அல்லது இண்டெக்ஸ் இறங்கினாலும் கால் ஆப்ஷனும் அல்லது புட் ஆப்ஷனும் ஏறவும் செய்யாது, இறங்கிக் கொண்டே இருக்கும். இது உங்கள் லாபத்தை அல்லது உங்கள் பணத்தை காலி செய்துவிடும். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் டெல்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய முதலீடு பணம், அதாவது ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து தப்பான இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா இண்டெக்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும் அல்லது இறங்குற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுடைய கால் ஆப்ஷன்லேயோ இல்லை புட் ஆப்ஷன்லேயோ அந்த ப்ரைஸ் ஏறாது. நீங்கள் தெரியாமல் ஆர்டர் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் பணம் காலியாகிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் தயவு செய்து மினிமம் லாஸ்லையாவது தப்பாக என்ட்ரி கொடுத்துட்டிங்கன்னா வெளியே வந்துடுங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணலாம். அதாவது என்னென்னா, மினிமம் ப்ராஃபிட், மினிமம் லாஸ், காஸ்ட் டு காஸ்ட், அன்பிலீவபிள் ப்ராஃபிட். ஏன் இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து முழுசாக புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய கால அவகாசம் தேவைப்படும். உங்களுக்கு அது ஒரு நல்ல குருநாதர் தேவைப்படும், ஒரு மெண்டர் தேவைப்படும். அவங்கக்கிட்ட நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டு வரும்போது மட்டும்தான், சில பல கேள்விகள் கேட்டு கற்றுக்கிட்டு வரும்போது மட்டும்தான் உங்களால் லாபம் சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட் ஏறுது அப்படின்னாலும் சரி, இல்லை இறங்குதுனாலும் சரி, நீங்கள் முடிஞ்ச மார்க்கெட்டை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். லைவ் மார்க்கெட்டு உங்களுக்கு ஆன்லைனில் வரும்போது சில வினாடிகள் தாமதத்தில் சில பல புள்ளிகள் முன்ன பின்ன இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தப்பான என்ட்ரி கொடுத்துட்டீங்கன்னா தயவு செய்து வெளியே வந்துடுங்க. அதுக்கு இந்த ஒரு இதை மனசில் வச்சுங்க. மினிமம் ப்ராஃபிட்டு அல்லது மினிமம் லாஸு, காஸ்ட் டு காஸ்ட்டு, இல்லைன்னா அன்பிலீவபிள் ப்ராஃபிட். இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்து, ஷேர் மார்க்கெட்டில் லாபம் என்பது மாதத்திற்கு 3% மட்டுமே ஆகும். அதாவது பொதுவாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து அவ்வளோதான் எதிர்பார்ப்பாங்க. மாதம் ஒரு 3% தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்குன்னா அவங்களுக்கு அது பெரிய கிஃப்ட்டு. ஸோ வருஷத்துக்கு 36% கிடைக்கும். இந்த அளவுக்கு லாபம் வந்து ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் வேறு யாரும் தர்றதில்லை. அது ஷேர் மார்க்கெட் மட்டும்தான், இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும்தான் கிடைக்கும். அடுத்து, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கை முறையாக கற்று இருந்தால் 100%க்கு மேல் லாபம் சம்பாதிக்க முடியும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கை நீங்கள் 100% கற்றுக்கணும். அதே மாதிரி 100% கற்றுக்கிட்டிங்கன்னா 100%க்கு மேலே உங்களுடைய முதலீட்டு மேலே லாபம் சம்பாதிக்க முடியும். இது ஒரு பெரிய ஒரு சீக்ரெட். ரொம்பலாம் இல்லை, மொத்தமே ஒரு 10 விஷயம்தான். அந்த 10 விஷயத்த முறையாக கற்றுக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய முதலீடு செய்து நிறைய கரெக்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே பழகிட்டு பயிற்சி எடுத்து முதலீடு செய்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 100%க்கு மேலே லாபம் கிடைக்கும். அடுத்தது, இதற்கு நான் மேலே கூறியுள்ள விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ் என 3 நிலைகள் உண்டு. இதில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இண்டெக்ஸ் ஏறினாலும் லாபம் சம்பாதிக்க முடியும், இண்டெக்ஸ் இறங்கினாலும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாபம் சம்பாதிக்க முடியும். ஸோ இண்டெக்ஸ் ஏறுது அப்படின்னாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இண்டெக்ஸ் இறங்குது அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டுலேயுமே நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாபம் சம்பாதிக்கலாம். ஆனால் சைடுவேஸில் லாபம் சம்பாதிக்க முடியாது. சைட்வேஸில் மட்டும் மாட்டிக்காதீங்க எப்போவுமே.
இண்டெக்ஸ் அப் ட்ரெண்ட் என்பது அனைத்து டைம் ஃப்ரேம்களிலும் கேண்டில் கலர் கிரீனாக இருக்கும். இண்டெக்ஸ் டவுன் ட்ரெண்ட் என்பது அனைத்து டைம் ஃப்ரேமிலும் கேண்டில் கலர் ரெட்டாக இருக்கும். சைடுவேஸ் என்பது ஒவ்வொரு டைம் ஃப்ரேமிலும் கேண்டில் கலர் வேறு வேறாக இருக்கும். இதுதான் நம்ம வந்துட்டு அந்த அடையாளம் காட்டுறது. நம்ம சைடுவேஸ்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சின்ன ப்ரைஸ் ஒரு ரூ. 100 100 பாயிண்டோ இல்லை ஒரு 150 பாயிண்டோ ஒரு 75 பாயிண்ட்டுக்கோ இடையில 2 பிவட் பாயிண்ட் இருக்கும். அதுக்கு இடையிலேயே மார்க்கெட் மூவ் ஆகும். அல்லது 2 சூப்பர் ட்ரெண்டுக்கு இடையில, அதாவது ஏதோ ஒரு டைம் ஃப்ரேமில் ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் அதனுடைய சூப்பர் ட்ரெண்டுக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். சூப்பர் ட்ரெண்டை பொறுத்து நம்ம 2 பார்த்துருக்கோம். ஒன்று 7.2 இன்னொன்று 10.3. இந்த ரெண்டுமே ஒன்று அப் ட்ரெண்ட் கொடுக்கும், இன்னொன்று டவுன் ட்ரெண்ட் கொடுக்கும். சூப்பர் ட்ரெண்ட்லேயே அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்படி இருக்கக்கூடிய இடங்கள்ல மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். அந்த மாதிரி நாட்களில் மார்க்கெட்டை மூடி வச்சுட்டு வேறு வேலை பார்க்க போயிடுங்க. அல்லது அனைத்து டைம்லையும் அடுத்தடுத்த கேண்டில்கள் வேறு வேறு கலராக இருக்கும். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் இப்போ 1 மினிட் எடுத்துட்டீங்கன்னா அடுத்தடுத்த கேண்டில் வேறு வேறு கலராக இருக்கும். 3 மினிட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா வேறு வேறு கலராக இருக்கும். 5 மினிட்ஸ் எடுத்தீங்கன்னா வேறு வேறு கலராக இருக்கும். 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் ஒன்று க்ரீனாக இருக்கும், அடுத்து ரெட்டாக இருக்கும், ஒன்று க்ரீனாக இருக்கும், அடுத்து ரெட். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் சைட்வேஸ்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான காரணங்கள், வழிமுறைகள். இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாபம் சம்பாதிக்க முடியாது. இண்டெக்ஸ் அனைத்து டைம் ஃப்ரேமிலும் கேண்டில் கலர் ஒன்றாக இருந்தால்தான் கால் ஆப்ஷனிலோ அல்லது புட் ஆப்ஷனிலோ லாபம் சம்பாதிக்க முடியும். ஸோ இதில் ஒன் டைரக்ஷனில் மட்டும்தான் நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இது. அதாவது ட்ரெண்டிங் டேயில் மட்டும்தான் லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள சீக்ரெட். அதை சொல்கிறது நம்மளுக்கு எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கிறது. அடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு நம்ம 4-5 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று பிவட் பாயிண்ட்டு, அடுத்து சூப்பர் ட்ரெண்டு, அடுத்தது மூவிங் அவரேஜ், அடுத்து ப்ரீவியஸ் ப்ரைஸ், அடுத்து சிபிஆர் சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச். ஸோ இந்த இதுக்கு இடையில தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கும். அதில் எல்லாமே கிரீனாக இருந்தால் மார்க்கெட் ஒன் டைரக்ஷன் போகும். ஒரு பிவட்லேருந்து இன்னொரு பிவட் வரும்போது அது தன்னுடைய ட்ரெண்டை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த பிவட் பாயிண்டில் தான் ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறதே நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நேரங்களில் இடையில போய் மாட்டிக்காதீங்க. ஒன் டைரக்ஷனில் போகும்போது ஆர்டர் எடுங்க. அடுத்து அது அடுத்த பிவட் பாயிண்ட்டை நோக்கி ட்ராவல் பண்ணும். அப்போ ஆர்டர் எடுக்கும்போது கால் ஆப்ஷன்னாலும் சரி புட் ஆப்ஷன்னாலும் சரி ஹேகினாசி கலர் கிரீனாக இருந்தது அப்படின்னா உள்ளே இருக்கு. அதுமாரி 1 மினிட்ல சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்து டவுன் ட்ரெண்ட் கொடுக்கும்போது வெளியே வந்துடலாம். சில நேரங்களில் 3 மினிட்ஸ்லையும் சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்து 3 மினிட்ஸ்லையும் ஹைகினாஷி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதாவது மார்க்கெட் கொடுக்கக்கூடிய மூவ்மெண்ட், உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா 1 மணி நேரம் மூவ் ஆகுது, 2 மணி நேரம் மூவ் ஆகுது, 3 மணி நேரம் மூவ் ஆகுது, தொடர்ந்து மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் வேறு வேறு டைம் ஃப்ரேமில் எல்லா சூப்பர் ட்ரெண்டும், அதாவது 1 மினிட் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் இதெல்லாம் அப் ட்ரெண்டில் இருக்கும். ஆனாலும் மார்க்கெட் ஒரு பிவட்லேருந்து இன்னொரு பிவட்டுக்கு மூவ் ஆகும். அதுக்கு டைம் என்ன வேறையாக இருக்கலாம். 1 மணி நேரம் எடுக்கலாம், 2 மணி நேரம் எடுக்கலாம், 3 மணி நேரம் எடுக்கலாம், 4 மணி நேரம் எடுக்கலாம், 5 மணி நேரம் எடுக்கலாம். அதேமாதிரி சில நேரங்களில் அத்தனை 5 மணி நேரம் ஏறின புள்ளிகளை ஒரு 1/4 மணி நேரத்துலையோ 1/2 மணி நேரத்துலையோ ஒரு பிவட் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே வித்துட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ எல்லாருமே என்ன பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ஒரு பிவட்லேருந்து ஒரு பிவட், ஒரு சப்போர்ட்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படி தான் ட்ரேட் பண்ணுறாங்க. அதனால் ஒரு பிவட் பாயிண்ட் வரும்போது இல்லை ஒரு சப்போர்ட் அல்லது ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மாதிரி இடங்களில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைச்சிருந்ததுன்னா அதே போதும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆகவே மேலே உள்ள விஷயங்கள் 100% கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு தேவையான அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தயார் செய்து கொள்ளுங்கள். அடுத்து நீங்கள் நிறைய பயிற்சி எடுத்துக்கொண்டு உங்களுக்கு 100% லாபம் தரக்கூடிய இடங்களை கண்டறிந்து அத்தகைய இடங்களில் மட்டுமே முதலீடு செய்து தேவையான அளவுக்கு லாபம் சம்பாதிக்க முடியும். இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டவுட்டாக இருந்ததுன்னா உள்ளே போகவே கூடாது. ஏன் அப்படின்னா வித்தவுட் எனி டவுட், எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய நாட்கள்லாம் நிறைய இருக்குது. குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு ஒரு 7 நாள் அந்த மாதிரி நடக்கும். 7 நாளும் டே டைம் ஃப்ரேமில் உள்ள கேண்டில் முழுசாக ஒன்று க்ரீனாகவோ இண்டெக்ஸில் க்ரீனாகவோ இல்லை ரெட்டாகவோ இருக்கும். அந்த 7 நாட்களில் மட்டுமே நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களை ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோடீஸ்வரர் தான். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா கன்ஃபார்மாக 7 நாள் மேலே போகுதுங்கிறது தெரியுது அப்படின்ற பட்சத்தில் அந்த 7 நாட்களை மட்டும் கண்டுபிடிக்கிற முறை உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, கண்டுபிடிக்கிற முறைனா வேற ஒன்றும் இல்லை, எல்லாத்துலேயும் க்ரீனாக இருக்கும். டே டைம் ஃப்ரேம் வந்து க்ரீனாக இருக்கும். டே டைம் ஃப்ரேமு அடுத்து 4 ஹவர் 2 ஹவர் 1 ஹவர் 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் எல்லாமே க்ரீனாக இருக்கும்போது உள்ளே போயிட்டு ஒரு பிவட்லேருந்து இன்னொரு பிவட்டுக்கு வெளியே வரும்போது அது மினிமம் 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் 250 பாயிண்ட் 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் 700 பாயிண்ட் 800 பாயிண்ட் வரைக்கும் கூட கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டியில் ஒரே நாளில் 800 புள்ளிகள் வரைக்கும் கூட கொடுத்துருக்கு. அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா
நிறைய பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு நாள் ட்ரேட் எடுத்தால் கூட நீங்கள் ஒரு வருஷத்துக்கு தேவையான பணத்தை நீங்கள் அதில் சம்பாதிச்சிட முடியும். ஆனால் இதுக்கு முதல்ல தேவை ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட். இதெல்லாம் சேர்ந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு லாபம் சம்பாதிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியாக கற்றுக்கிட்டு நல்லபடியாக லாபம் சம்பாதிங்க. வாழ்த்துக்கள். அரைகுறையாக கற்றுக்கிட்டு அரைகுறையாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிவிட்டு அரைகுறையாக முதலீடு செய்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உங்களால் லாபம் சம்பாதிக்க முடியாது. தேங்க்யூ வெரி மச். பாய்.